மோட்டிவேஷன் நிறைய சப்போர்ட்டர், அப்புறம் எங்கள் அன்பு நிறைய சப்போர்ட்டர், எங்கள் அம்மா, என்னோட இந்த சப்போர்ட் பல இடங்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. அதுபோக எங்களுடைய மக்கள் இயக்கத்தில் இருந்த மூத்த தலைவர்களுடைய அந்த சப்போர்ட்டும் எனக்கு நிறையா இருந்துச்சு. இவங்க இல்லை அப்படின்னா முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா இல்லைன்னா சரி, எப்படி வெளியவே இவ்வளோ வெயிலாக இருக்குது, சட்டமன்றத்தில் இன்னும் 2 டிகிரி அதிகமாக இருக்குமா? இல்லை பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்டே இருக்கு. நீங்கள் இருந்தால் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு சார் நீங்கள் பார்த்த வரைக்கும்? அப்பா இதுக்கு தானே, ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து பேசுங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, பேசும்போது யாருமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எது சட்டமன்றத்திலே இப்போ நடந்ததுலேயே பயங்கரமான விஷயம்? இவங்க முன்னாடியே பேசு சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும், ஐயோ இவங்க வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்க போகிறாங்க, நிறையா பேச ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சோம். அதே மாதிரி பேச ஆரம்பித்து அடுத்த 15 நிமிஷத்தில் இந்த வந்த முதல் நாள் ஒரு கருப்பு பேஜெலாம் குத்திட்டு வந்தாங்க, வாயை திறந்து பேசுங்க ஸ்ரீம் அப்படின்னு. அப்படி ஒரு பேட்ச் குத்திட்டு வந்தாங்க. 3ஆவது நாளே பேச ஆரம்பிச்சோன்னே கப்சிப்புன்னு அடுத்த 10 நிமிஷம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அடிக்கடி கிளம்புற மாதிரி இருக்கும், பார்த்து தயாராக வந்துடும்.